வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம ஃபேமஸான மில்க் ஸ்வீட் கலாக்கந்த் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். இதோ சூப்பராக கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் லெமனோட ஜூஸை இதில் ஆட் பண்ணலாம். பால் தெரிய ஆரம்பிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அண்ட் கலாக்கந்த் நீங்கள் 2 விதமாக செய்யலாம். ஒன்று இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பன்னீரில் செய்யலாம், இல்லைன்னா நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற பன்னீரே எடுத்து அதை துருவி கூட செய்யலாம். இதோ இங்கே பால் நல்லா திரிஞ்சிருச்சு. இதை ஒரு துணியில் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம லெமன் யூஸ் பண்ணி திரிச்சிருக்கோம். ஸோ அந்த லெமனோட புளிப்பு தன்மை இருக்கும், அது போகிறதுக்காக நல்லா தண்ணி ஊற்றி அலசுங்க. தண்ணி ஊற்றி அலசினதும் அந்த பன்னீரை நல்லா துணியில் கட்டி தொங்க விடுங்க. ஒரு 1/2 மணி நேரமாவது அது தொங்கட்டும், அப்போ தான் தண்ணியெல்லாம் வடியும். இங்கே நான் 1/2 லிட்டர் பால் எடுத்து திரிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு 1/2 டின் அளவுக்கு நான் கண்டன்ஸ் மில்க் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 1/2 டின் கண்டன்ஸ் மில்கை பேனில் ஊற்றுங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ரெஷ்ஷான பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். இங்கேயும் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த பன்னீரை நீங்கள் இப்படியே ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக அங்கங்கே இருக்கும், கடிக்கும்போது நல்லாயிருக்கும். அண்ட் அப்படி கடிக்கும்போது அது மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. நல்லா கேக் மாதிரி வரும். யூஸ்வலாக கண்டன்ஸ் மில்க்லேயே இனிப்பு நல்லா தூக்கலாக இருக்கும். ஸோ சுகருக்கு செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா மட்டும் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பன்னீரில் இருக்கிற தண்ணி அண்ட் சுகர் கரையும் போது வர தண்ணி ரெண்டுமே வற்றணும். அது வரைக்கும் மட்டும் நீங்கள் அடுப்பில் வச்சா போதும். இதோ எல்லாம் நல்லா சேர்ந்து வந்திருக்கு, நல்லா திக்காவும் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பிளேட்டில் நல்லா நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ண அந்த மிக்ஸை இதில் மக்கிடலாம். இங்கே நான் கூட கொஞ்சம் பெரிய பிளேட் எடுத்துட்டேன். கொஞ்சம் சின்னதாக குழிவான பாத்திரமாக இருந்தால் இன்னும் உங்களுக்கு பீஸ் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த சூட்டோடவே இதுக்கு மேலே நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணாலும் ஆட் பண்ணலாம். இது இப்போ அப்படியே நல்லா ஆற விடுங்க. இதோ ஆறிடுச்சு, பீஸ் போட்டுடலாம். இதோ நம்மளோட கலாக்கந்த் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.